இன்றைக்கி வீடியோவில் நம்ம மணி சேவிங் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி செலவு பண்ணுற செலவுலேருந்தே, மளிகை பொருள்லேருந்து, காய்கறிலேருந்து நம்ம வாங்குகிற செலவுகளையே எப்படி நம்ம சிக்கனமாக செலவு பண்ணி நம்ம பணத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். மாதம் நம்ம மளிகை பொருள் வாங்குவோம். அப்போ வாங்கும் போது நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்னா, எது இருக்குது எது இல்லைன்னு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் லிஸ்ட் அவுட் பண்ணணும். நம்ம நாளைக்கு போய் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம மொதல் நாளே என்ன பண்ணணும், நம்மளோட கிச்சனில் இருக்கிற செல்ஃபில் என்னென்ன ஜாமான் இருக்குது என்னென்ன ஜாமான் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒரு லிஸ்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம எப்போதுமே நம்ம என்ன பொருள் வாங்குவோமோ அதை அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், பில் எழுதி கொண்டு போய் வாங்கிட்டு வந்துடுவோம். அப்படி வாங்கக்கூடாது. நம்ம இப்போ துவரம்பருப்புனா நம்ம வீட்டில் ஒரு 1/2 கிலோ இருக்குது, இன்னும் ஒரு 1/2 கிலோ வாங்கினா போதும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் நோட் பண்ணி வாங்குவோம். இப்போ மாதம் 1 கிலோ வாங்குகிறோன்னா அந்த 1 கிலோவே தான் வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் நம்மக்கிட்ட இருக்குது, அந்த தேங்காய் தண்ணி இல்லாமல் சட்னி பண்ண முடியாமல் இருக்கும். அதுக்காக அதை நம்ம தூக்கி போட்டுறக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம்னா, அந்த தேங்காவை வச்சு நம்ம தேங்காய் பால் சோறு மாதிரி ஆக்கிடலாம். அதை நம்ம கீறி தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற வச்சோன்னா அது நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் அதுலேருந்து பால் எடுத்து நம்ம தேங்காய் பால் சோறு ஆக்கிடலாம். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நம்ம பார்த்து செய்யும் போது நிறைய பணம் நம்மளால் மிச்சம் பண்ண முடியும், நம்ம பண்ணுற அன்னன்னைக்கு உள்ள செலவுலேருந்தே. இப்போ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் தேங்காய் நிறையா மீந்திருக்கு அப்படின்னா, அந்த மாதத்துக்கு பாசுமதி அரிசி வாங்குறீங்க, ஒரு பிரியாணி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, நம்ம வீட்டில் எப்போதுமே ரெகுலராக ஆக்கும்ல அந்த அரிசியை நீங்கள் இந்த தேங்காய் பாலை யூஸ் பண்ணி தேங்காய் பால் சோறு மாதிரி நீங்கள் ஆக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் எல்லாத்த விடையும் இது மீனுக்கு இது ரொம்ப ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ணி தூக்கி போடாதீங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா நீங்கள் பால் எடுத்து எந்த நம்ம குழம்பு வச்சாலும் அதில் நீங்கள் அந்த பாலை ஊற்றிக்கலாம், தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப காஞ்சி போனாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதை தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷான தேங்காய் மாதிரி வந்துடும். அப்புறம் நம்ம வீட்டில் உளுந்து இருக்கும், இட்லி அரிசி இருக்கும், இருந்தாலும் நம்ம கடையில் மாவு வாங்குவோம், கடையில் டிஃபன் வாங்குவோம். அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு வீட்டில் நம்மள்ட்ட அரிசி இருக்குது உளுந்து இருக்குங்கும் போது நம்மளே அதை அரைச்சிக்கலாம். நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு கூட தாராளமாக அந்த மாவு நமக்கு வரும். நம்ம வீட்டில் நம்ம கடையில் வாங்குறதை விட நம்ம வீட்டில் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். நம்ம பார்க்குற வேலை அலுப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு எது பிடிக்கும், நம்மளை என்டர்டெயின் பண்ண விஷயம் என்ன இருக்குது அப்படிங்கிறத. இப்போ எனக்குன்னா காமெடி ரொம்ப பிடிக்கும். ஸோ கவுண்டமணி செந்தில் காமெடி இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பார்த்துட்டே நான் சமைச்சிட்ருப்பேன். அந்த மாதிரி உங்களை எது என்டர்டெயின் பண்ணுதோ அந்த மாதிரி நீங்கள் உங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா வேலை நம்மளுக்கு கஷ்டமாகவே இருக்காது. நம்ம கடையில் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம எது வேணுமோ நம்மளே பண்ணி நம்ம ஃபேமிலிக்கு ஹெல்த்தாக கொடுக்கும் போது நமக்கு உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், பணமும் நிறைய மிச்சமாகும். இப்போ நம்ம வீட்டில் செய்யும் போது இப்போ மதியானத்துக்கு செஞ்சோம்னா நைட்டுக்கும் நம்ம வீட்டில் நம்மளே செய்கிறதுனால இருக்கும். இப்போ கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு வேளைக்கு வாங்கினீங்கன்னா அந்த ஒரு வேளை தான் சாப்பிட முடியும். ஏதோ ஒரு குழம்பு நம்ம மதியானத்துக்கு வச்சிட்டோம்னா அது நம்மளுக்கு டயர்டாக இருந்தால் கூட ஒரு தோசை மாவு இருக்குது, இட்லி ஊற்றிக்கலாம், தோசை ஊற்றிக்கலாம், நீங்கள் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம குழந்தைங்கள நம்ம இப்போவே சின்ன வயசுலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒன்று செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த பொருள் இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. நம்ம வீட்டில் எது இருக்கோ அதை நம்ம எப்படி செய்கிறோங்கிற விதத்தில் தான் இருக்குது. நம்ம எவ்வளோ நேரம் நம்ம கிச்சனில் செலவழிக்கிறோம் அப்படி தான் இருக்குது. அப்படி நம்ம செஞ்சு கொடுத்துட்டோன்னா கடையில் கூட சாப்பிட்றதுக்கு விருப்பமே இருக்காது. நம்ம எதாக இருக்கட்டும், ஒரு தோசையாக இருந்தாலும் நீங்கள் ஊற்றி கொடுங்க அப்படின்னு தான் நம்மளை சொல்லுவாங்க. அதனால் மாதம் நம்ம லிஸ்ட் பண்ணும் போது நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்குது என்ன பொருள் இல்லைங்கிறது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இப்போ அதுக்கான மீல் ப்ரிப்ரேஷனை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கனாக்கா ஒரு சேமியா மீந்து இருக்குது அப்படின்னா அந்த சேமியாவை வச்சு நம்ம நெக்ஸ்ட் மந்த்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு மீல் ப்ரிப்ரேஷன் மாதிரி நீங்கள் ஒரு டைரியிலையோ ஒரு நோட்லேயோ நீங்கள் எழுதிக்கோங்க. என்னென்ன பொருள் மீந்து இருக்கோ இதை வச்சு நம்ம என்ன ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி எழுதிக்கோங்க. இப்போ நம்ம பசும்பால் வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா அந்த பால்லேருந்தே நம்ம என்ன பண்ணலாம், வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ பால் வாங்குகிற செலவுலேயே நம்ம வீட்டுக்கான நெய்யையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எல்லாமே சின்ன ட்ரிக்கு தான். நீங்கள் 1 லிட்டர் பால் வாங்கினா கூட அதுலேருந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு எப்படியும் ஒரு 1/2 லிட்டர் நெய் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
அதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த மாதத்துக்கான நெய் செலவும் நம்மளுக்கு மிச்சமாகும். இந்த மாதிரி நம்ம செய்கிற சமையல்லையே நம்ம நிறைய பணம் மிச்சப்படுத்த முடியும். நான் போன வீடியோவில் எப்படி எல்லா மசாலாவும் நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சுப்பேன், ஒரு 6 மாதத்துக்கு தேவையானதை நான் போட்டிருந்தேன். அதில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கறி மசாலா எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லுங்கள் சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் அதை ரெடி பண்ணும் போது உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் போடுறேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு காய்கறிலையும் இந்த வாரத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குங்க. அந்த மாதிரி நம்ம என்ன சமைக்க போகிறோமோ அதை மட்டும் வாங்கி நம்ம காய்கறி வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால் நமக்கு நிறையா பணம் பார்த்திங்கன்னா சேவ் ஆகும். நம்ம ஒரு மாதத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை சமைக்கலைன்னா அந்த அவ்வளோவும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நம்ம என்னென்ன தேவையோ அதனால் அதை மட்டும் வாங்கிக்கோங்க. இப்படியே சின்னதாக சேர்த்துட்டு வர பணத்தை எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு உண்டையிலையோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ போட்டுகிட்டே வாங்க. வந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மாத கடைசியில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் போட்டுடுங்க. இப்போது ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு இருக்கணும். ஒரு ஆர்டியில் போடுங்க, இல்லை ஒரு 10 பேர் சேர்ந்து குலுக்கு சீட்டு நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி நடத்துனாங்கன்னா அதில் சேர்ந்துக்கங்க. அது ரொம்ப அமௌண்ட் இருக்காது. ஒரு 10,000 ரூபா குலுக்கு சீட்டு கூட போடுவாங்க, 5,000 ரூபா கூட போடுவாங்க. நம்பிக்கையானவங்களாக இருக்கணும். உங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால், லேடிஸாக இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி கூட செய்யலாம். ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்து மாதம் ஒரு 1,000 ரூபா போட்டிங்கன்னா கூட ஒரு 10,000 ரூபா வரும். இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இதுலேருந்துலாம் சேவ் பண்ணுற அமௌண்ட்டில் நம்ம கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும். சேவிங்ஸுங்கிறத தாண்டி நம்ம செலவில் சேமிக்கிறது தான் இந்த கிராசரியில் சேமிக்கிறது, காய்கறி வாங்குறதுல சேமிக்கிறது. இது எல்லாமே நம்ம வேலைக்கு போய் வெளியில் போய் வேலை பார்த்தா தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும்னு கிடையாது. எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது இல்லை. ஹவுஸ் ஒய்ஃபு முக்கால்வாசி பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம செலவுக்கு நம்ம ஹஸ்பண்ட் கொடுக்குற பணத்துலேருந்தே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேமிக்கலாம். நம்மளுக்கு உடம்பு முடியல, ரொம்ப முடியலன்னா வேறு வழி இல்லை, கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் நமக்கு டயர்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஏதாவது சிம்பிளாக நம்மளுக்கு முடிஞ்சதை நம்ம அன்றைக்கி இங்கே செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து நம்ம பண்ணும்போது நம்ம நினைக்காத அளவுக்கு நம்மளுக்கு கையில் பணம் சேரும், நம்மளால் சேர்க்க முடியும். ஸோ அது நான் முன்னாடியே வீடியோலாம் நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி கொஞ்சம் அமௌண்ட்லாம் சேர்ந்தால் நீங்கள் என்னென்ன மாதிரி சேவிங்ஸ்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு. எதுவுமே பண்ண முடியலனா கூட ஒரு உண்டியல் சேவிங்ஸு அது எல்லாராலையும் பண்ண முடியும். இப்போ நான் காட்டுற உண்டியல் பார்த்திங்கன்னா, நான் வாங்கிட்டு வர ஏதாவது பொருள் வாங்கிட்டு வரோம்ல, அதில் கொடுக்குற சில்லற பைசாவில் 5 ரூபா 10 ரூபா காயின் கொடுத்தா மட்டும் இந்த உண்டியலில் நாங்கள் போட்டுப்போம். பாக்கி 1 ரூபா 2 ரூபா இந்த மாதிரி சில்லறெல்லாம் வருதில்ல, இதெல்லாம் நம்ம அங்கங்கேயும் வச்சோன்னா இதை நம்ம செலவு தான் பண்ணுவோம். நம்ம கண்ணுக்கே தெரியாமல் இந்த சில்லறெல்லாம் செலவாயிட்ருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் பார்க்கும்போது அப்போ தான் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது, இவ்வளோ பைசாவை நம்ம இத்தனை நாளாக வேஸ்ட் பண்ணியிருக்கோமேன்னு நினப்போம். அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உண்டியலில் நான் போட்டுட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 10 ரூபா 20 ரூபாலாம் நமக்கு சேஞ்ச் வருதில்ல, அப்போ 50 ரூபா 100 ரூபாலாம் வந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு டைரியில் நான் வச்சிட்ருப்பேன். இதை நான் மாதம் ஃபுல்லாக நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டே வருவேன். எவ்வளோ பணம் நமக்கு இதில் நம்ம வாங்குகிற பொருளில் பேலன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு இதை கலெக்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, இந்த 50 ரூபா 100 ரூபா அப்படிலாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் நான் வேறு உண்டையில் சேர்த்துட்ருக்கேன். 10 ரூபா 20 ரூபா மட்டும் நான் இந்த உண்டையில் நான் போட்டுட்ருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற செலவுலேருந்து சேமிக்கிறது, நம்ம வீட்டுக்கு வாங்குகிற பொருட்கள்லேருந்து நம்ம மிச்சப்படுத்தி சேர்க்குறது தான். அதனால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச சேமிப்பை நீங்கள் சேமித்து பாருங்கள். நீங்கள் மளிகை பொருள் வாங்குறதுலேயே மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 4,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க இது வரைக்கும் அப்படின்னா, இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 1000 ரூபாவாவது அதில் குறையும். நெக்ஸ்ட் மந்த்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் சேவ் பண்ணினீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.